So hello everyone, welcome to Soldiers Guide channel. Already SSC GD 2025க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருந்து. எக்ஸாமில் பாஸ் பண்ண எல்லாருமே ஃபிசிக்கலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே ஆல்ரெடி ரிசல்ட்டில் செலக்ட் ஆகிருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களுடைய டவுட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ணுறதை நம்ம ஒரே வீடியோவில் கொடுக்கணும் அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கமெண்டில் கேட்டிருக்கிறவங்களுக்கான ரிப்ளை வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கீங்க, நல்ல மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 62 OBC கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இந்த மார்க்குக்கு வந்துருச்சு அப்படின்றாங்க. ஸோ நிறைய பேர் வரலை அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ வரல அப்படின்னா நோ ப்ராப்ளம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பரில் நோட்டிஃபிகேஷன், டிசம்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நவம்பர் டிசம்பரில் எக்ஸாம் வந்து ஜனவரி அண்ட் பிப்ரவரி 2026 எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஒரே டேட்டில் இருக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வந்து போன வாட்டி அந்த மாதிரி இருந்தது. டைம் ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படின்றதுனால ஸோ ஒரே டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த வாட்டி அப்படி இருக்காது. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஃபிசிக்கல் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதில் ஃபிசிக்கலில் பாஸ் பண்ண எல்லாருமே 1 மந்த் கேப்புக்கு அப்புறம் மெடிக்கலுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. அது மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு 4 to 3 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் மெடிக்கலில் பாஸ் பண்ணுறவங்க ஃபைனலாக ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி வரையும் அப்படி இருந்தது. போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றா கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேபி ஒன்றா கூட கண்டக்ட் பண்ணலாம், சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபீமேல் லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபீமேல் லிஸ்ட் எல்லா ரிசல்ட்டும் வந்து அந்த லிஸ்ட்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் லிங்க் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் இது லிஸ்ட் 4 அப்படின்ட்டு இருக்கும். லிஸ்ட் 1ல் மேல் இருக்கும், லிஸ்ட் 2ல் வந்து ஃபீமேல் இருக்கும். லிஸ்ட் 3 and 4ல் வந்து டிபார்ட் கேண்டிடேட்டும் அதுக்கப்புறம் வந்து வித்தல்டு கேண்டிடேட்டுக்கான பிடிஎஃப்பும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா லிஸ்ட் 1ல் பார்த்துட்டு உங்களுடைய நேம் இல்லை அப்படின்னா அடுத்து வந்து டிபாரில் லிஸ்ட்லேயோ இல்லை வந்து வித்தல்டு லிஸ்ட்லேயோ இருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். அதுலேயும் இல்லைனா நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்றது அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அதனால் வந்து நிறைய பேர் வந்து அடுத்த லிஸ்ட் வருமா, இன்னொரு லிஸ்ட் வருமா அப்படின்ட்டு ஃபைனல் லிஸ்ட் வருமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ வந்தது தான் வந்து ஃபைனல் லிஸ்ட். அடுத்து வந்து இதில் யாரெல்லாம் ஃபிசிக்கலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க தான் ஃபிசிக்கலுக்கு போவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐ எம் ஹாவ் டவுட் ப்ரோ, ஐ எம் NCC A certificate பட் ஐ புட் இட் அப்ளிகேஷன் C certificate, ஐ எம் செலக்டட் டு ஃபிசிக்கல் டெஸ்ட், எனி ப்ராப்ளம் ஹாவ் ப்ரோ? கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போது என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தீங்களோ அது கண்டிப்பாக பார்ப்பாங்க. பட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. பை மிஸ்டேக் உங்களுடைய தப்பு தான், நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? அது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் ப்ராப்ளம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, டோட்டல் 160 இல்லை 80 அப்படின்ட்டு. 160 தான் பிரதர் டோட்டல் அவங்க கட் ஆஃப் வச்சிருக்கிறது ஃபிசிக்கலுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து OBC 63 மார்க் எடுத்தேன், பட் ரிசல்ட்டில் நேம் இல்லை ப்ரோ. 63 மார்க் எடுத்து ரிசல்ட்டில் நேம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ராஸ்கோ செக் பண்ணும்போது கண்டிப்பாக 63 இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் கட் ஆஃப் வந்து 162 தான் வந்து. ஓகே, 62 பாயிண்டில் வந்துருக்கும். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். அப்படி இல்லைனா வித்தல்டு கேண்டிடேட்லையோ இல்லை டிபார்ட் லிஸ்ட்லையோ இருக்கீங்களா அப்படின்றதையும் பாருங்கள். மேபி நார்மலைசேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது மார்க் டிக்ரீஸ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியும் நடந்திருக்கலாம். ஸோ இந்த வாட்டி நார்மலைசேஷன் மெத்தடே நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபைனல் லிஸ்ட் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் வந்து. நிறைய பேருக்கு தெரியாத இந்த விஷயத்தெல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஸோ இப்போ ஃபிசிக்கலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஃபிசிக்கலுக்கு போக போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் வந்துச்சு அப்படின்னா ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணுறவங்க தனியாக மெடிக்கலுக்கு ஒரு லிஸ்ட் விடுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாம் ஒன்றா முடிக்கிறீங்க அப்படின்னா கடைசியாக அடுத்து ஃபைனல் ரிசல்ட்டாக தான் இருக்கும். பேரா SF பற்றி ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் செக் நார்மலைஸ்டு மார்க்கான ஸ்கோர் வந்து இன்னும் விடலை. அந்த லிங்க் இன்னும் ஆக்டிவேட் ஆகி விடலை. ஸோ மேக்ஸிமம் இன்னும் 1 வீக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைனா ஸோ லிங்க் மூலிமா நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அது நார்மலைஸ்டு மார்க் வந்து கண்டிப்பாக விட்டுட்டாங்க அப்படின்னா நான் நம்மளோட சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஓகேங்களா?
எஸ் இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு பிஇடி பிஎஸ்டிக்கு மட்டுமான்னு கேட்டிருக்காரு. ஸோ ஆமாம், இதில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஇடி பிஎஸ்டி ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தனித்தனியாக தான் நடத்துறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதுக்கான கட் ஆஃப் வந்து இதுதான். ஓகேங்களா? அடுத்து வந்து நீங்கள் ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணுற எல்லாருமே வந்து மெடிக்கலுக்குன்னு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க அடுத்து மெடிக்கலுக்கு போவீங்க. மெடிக்கலுக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் தான். ஓகேங்களா? ஃபைனல் மெடிக்கலுக்குன்னு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிற மார்க் வந்து அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு 69.75 அண்ட் ரா மார்க் நான் ஓவராலில் கிளியர் பண்ண சான்ஸ் இருக்கா ஏஜ் 20. கண்டிப்பாக வந்து ரா ஸ்கோர் 69 இருக்குது அப்படின்னா அவங்களுடைய நார்மலைஸ்டு மார்க் எப்படியும் வந்து 6 to 8 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது 75 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கு, அதாவது கட் ஆஃப் மார்க்கோட நீங்கள் அபவுட் 10 மார்க் வந்து அதிகமாக உங்களுடைய நார்மலைஸ் மார்க்கெல்லாம் சேர்ந்து அபவுட் 10 to 15 மார்க். போன வாட்டி வந்து 15 மார்க் மேலே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம அந்த ஃபைனல் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 15 மார்க்கில் நீங்கள் இருந்தீங்க, அதுக்கு மேலே நார்மலைஸ் மார்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். சான்ஸ் அது உங்களுடைய பைலக்கு உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே உங்களுடைய இது தான். ஓகேங்களா? நீங்கள் ஃபிசிக்கலை மட்டும் விட்டுறாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபிசிக்கலில் ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படின்னா அடுத்து அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஏன்னா ஃபிசிக்கலில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களாம் மட்டும்தான் அந்த டைமிங்குள்ளே ஓட முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நல்லா ஃபிசிக்கலை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரோ ஐடிபிபி அனிமல் டிரான்ஸ்போர்ட் எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வரும் பிரதர். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமல் டிரான்ஸ்போர்ட் கிச்சன் சர்வீஸ் அந்த ஐடிபிபியில் வந்து ஃபிசிக்கல்லாம் கண்டக்ட் பண்ணி முடித்தாங்க. நடந்து கூட 3 month கிட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மேபி ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட்டில் இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓவரால் கட் ஆஃப் ஓபிசிக்கு எவ்வளோ வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். கட் ஆஃபை பற்றி நம்ம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்ல முடியாதுங்க. போன வாட்டி கொஷின் லெவல் நார்மலாக இருந்தது, கட் ஆஃப் அதிகமாக இருந்தது. பட் இந்த வாட்டி கொஷினோட லெவல் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது, கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. போன வாட்டிக்கு இந்த வாட்டிக்கு ஃபிசிக்கலுக்கான கட் ஆஃபே வந்து 10 மார்க்கில் கம்மியாகிருச்சு. ஓகேங்களா? அதனால் நம்ம எதுவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவும் சொல்ல முடியாது. பை சான்ஸ் நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செலக்ட் ஆகலாம். ஓகேங்களா? 62 மார்க் லிஸ்ட்டில் வரல, 62 பாயிண்ட்டில் இருக்கும் அந்த மார்க். ஓகேங்களா? உங்களோட மார்க் எக்ஸாக்டாக 62 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகிருக்க மாட்டீங்க. 0.1 இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக அந்த அதில் டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 62 மார்க் ரா ஸ்கோர் இருந்தும் வந்து நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா நார்மலைஸ்டு மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். பட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றத உங்களுடைய மார்க் நார்மலைஸ்டு மார்க் வந்ததுக்கப்புறம் தான் இந்த 62 63 மார்க் எடுத்து செலக்ட் ஆகாது இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களோட மார்க் எதனால் வந்து நம்ம செலக்ட் ஆகலை அப்படின்றத நம்மளோட நார்மலைஸ்டு மார்க் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வருத்தப்படாமல் அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இவர் சொல்லியிருக்காரு பாருங்கள், கட் ஆஃப் ரொம்பலாம் கம்மியாகலை, ஒன்லி ஃபிசிக்கல் கட் ஆஃப் தான் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 6 or 7 மார்க் இன்க்ரீஸ் ஆகும் முடியும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடிலாம் இருந்தது. போன வருஷம் அப்படி இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதாவது ஃபிசிக்கல் ஒரு கட் ஆஃப் இப்போ வச்சு கூப்பிட்டுருக்காங்களா, ஃபிசிக்கலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்குங்க. ஃபிசிக்கலில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அடுத்து மெடிக்கலுக்கு 1 month கேப் இருக்கும். மெடிக்கலுக்குன்னு ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. அதில் 6 to 7 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் கட் ஆஃபை பற்றி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஓகேங்க? அதனால் நீங்கள் ஒரு நல்ல மார்க் வச்சுருக்கீங்க, ஓபிசி 62 மார்க் எடுத்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நார்மலைஸ்டு மார்க் என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால் நல்லா நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள். உங்களோட நார்மலைஸ்டு மார்க் வந்து நீங்கள் பார்டரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால் ஒரு 70 above இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நார்மலைஸ்டு மார்க்லாம் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் வந்து 75க்கு மேலே இருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓவரால் கட் ஆஃபும் ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ண மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்களை கமெண்ட்டில் கேட்டிருந்த டவுட்ஸை நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். இதை தவிர வேறு ஏதாவது நீங்கள் செலக்ட் ஆகியிருந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல்லையோ இல்லை வந்து அடுத்து வரக்கூடிய ஸ்டேஜில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் டேரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் என்னோடய சப்போர்ட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு டேரெக்டாக நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து உங்களோட ஃபிசிக்கலை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்ல மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் விட்டுறாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம். அதே மாதிரி வெயிட் அது கம்மியாக இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். ஃபிசிக்கல் வந்து 30 minutes வந்து ஓடுறவங்க இருப்பாங்க, 24 minutes கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. நல்ல மார்க் வச்சுருக்கவங்க ஃபிசிக்கல் அவ்வளோவா பண்ண மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜ் மார்க் வந்து இருக்கிறவங்க நல்லா ஃபிசிக்கல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால்
நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கலில் கிளியர் பண்ண முடியும். ஃபிசிக்கலை பார்த்தினா எக்ஸாக்டாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை என்ன இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் தெளிவாக கொடுக்குறேன். ஃபிசிக்கலாக ஒரு மேட்டர் இல்லை, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகலாம், யாராக இருந்தாலும் செலக்ட் ஆகலாம். ஓகேங்களா? அதனால் வந்து இதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. ஃபிசிக்கலை பற்றி, அடுத்து வர ஸ்டேஜை பற்றியோ மெடிக்கலை பற்றியோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் மெடிக்கலில் எனக்கு தெரிஞ்ச டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் மெடிக்கலை பார்த்தினா ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அப்படின்னா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை ஆகும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா வீடியோ நான் அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத. ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் நான் ஃபிசிக்கலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் நான் அப்போ கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி போன வருஷம் ப்ரீவியஸ் இயர்ஸில் நான் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணுன்ற வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது SSGD எக்ஸாம் ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். அதை தவிர்த்து வேறு எந்த டவுட் இருந்தால் டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.